ஏதாவது ஒரு போன்ஸ்ல தேய்மானம் அதிகமா இருக்கு, உங்க போன்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு, உங்க பாடியில கால்சியம் அதிகமா தேவைப்படுதுன்னா கூட இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரெகுலரா எடுக்கும்போது உங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே இது எஃபெக்டிவா இருக்கு. உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா அதுக்குமே இது எஃபெக்டிவா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு லங் டிசார்டர்ஸ் இருக்குன்னா அதுக்குமே இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நல்ல 1000 டிகிரி செல்சியஸ்ல அது நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா அதுல கேன்சர் வரக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது கில் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த 3 வெஜிடபிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ரெமெடி. ஏன்னா இதில் மூணுலையுமே வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாரத்தில் 5 நாள் இந்த 5 சூப்பர் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது உங்கள் பாடியில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக டாபிக் குள்ளே போயிடலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டைம் வந்து சூப் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபுல்னஸாகவும் ஃபீல் ஆகும். அதே மாதிரி நல்ல லிக்விட் டயட்டு ஒரு மாதிரி நம்மளை ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும், நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கும் நல்லா என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரியான சூப் எடுத்துக்கலாம்? டெய்லி ஒரே சூப் எடுத்தோம்னா அதுவுமே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த 5 சூப்பை 5 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு இதனால் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பம்கின் சூப்பு. ஸோ பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பம்கின் சூப் வந்து அதில் வந்து விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, உங்களோட சுகர் லெவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரியாக இந்த பம்கின் சூப் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது சூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக் சூப், அதாவது முருங்கைக்காய் சூப்பு. ஸோ இந்த முருங்கைக்காய் வந்து நார்மலாகவே வந்து நார்ச்சத்து அதிகமான காய். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் வந்து கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு போன்ஸ்ல தேய்மானம் அதிகமாக இருக்குது, உங்கள் போன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது, உங்கள் பாடியில் கால்சியம் அதிகமாக தேவைப்படுதுன்னா கூட இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் அண்ட் வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கன்ஃபார்மாக நீங்கள் வாரத்தில் 2 டைம்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் 1 டைம் மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்மளோட ட்ரம் ஸ்டிக் சூப்பு. ஸோ இந்த சூப் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது அதுலேயுமே உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது. இது உங்களோட பிளட் ப்ரெஷர் லெவலையும் நார்மல் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூட்ரஸ் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களுமே இது ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ் இதெல்லாம் போட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 வெஜிடபிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ரெமெடி. ஏன்னா இதில் மூணுலையுமே வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது மூணுமே வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணுறக்கும், அதில் இருக்க ஃபைபர்ஸ் எல்லாம் உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும், உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர்த்துக்கு டவுட் வரும், இது வந்து எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. தைராய்டு இருக்குது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக வெயிட் லாஸ்க்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் கூட நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு சூப்பு. இந்த கொள்ளு சூப் வந்து ஹாஸ் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே இது எஃபெக்டிவாக இருக்குது. உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அதுக்குமே இது எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஃபேட்டை நல்லா பர்ன் பண்ணுறதுக்கு, உங்கள் பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த கொள்ளு சூப் ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு லங் டிசார்டர்ஸ் இருக்குன்னா அதுக்குமே இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. பட் அதுக்காக இந்த சூப்பை அவாய்ட் பண்ணாதீங்க. இது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட அனிமிக்கும் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சூப்பு. ஸோ இந்த மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு எஃபெக்டிவான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால இதையுமே வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உங்கள் பாடி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணும், உங்கள் பாடியில் வந்து டிசீஸை ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களோட இம்யூன் செல்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணும். ஸோ உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து குக் பண்ணி சாப்பிடணும். எப்பவுமே மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் பாயில்டாக சாப்பிட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது. நல்ல 1000 டிகிரி செல்சியஸில் அது நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா அதில் கேன்சர் வரக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது கில் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் வந்து வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை சூப்பாக பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப லோ கேலரிஸ் அப்படின்றனால உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும்.
ஸோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மஷ்ரூம் சூப்பை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ மஷ்ரூம் சாப்பிடாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஆஷ்கார்ட் ஜூஸை நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஆஷ்கார்டுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ரெமெடி. அது உங்களோட லிவர் ஹெல்த்தி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணும், உங்கள் பாடியில் வந்து தேவையில்லாத நீர்களை எல்லாம் வெளியேற்றி கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி உங்கள் பாடியை நல்லா ஸ்லிம்மாக ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஷ்கார்ட் சூப். ஸோ அதனால நீங்கள் இந்த சூப்பையுமே வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 சூப்புமே வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வாரத்தில் 7 நாளுமே சூப்பை மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் அதில் இருக்க விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதர் மினரல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் பாடியை நல்லா நியூட்ரிஷன் ஃபுல்லாக வச்சுக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் வெயிட் லாஸ்க்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் நன்றி.